இங்க ஹீரோ கீழே உட்காரும் போது தெரியாம ஒரு கல் மேல கைய வச்சிடறாரு. என்னது பார்க்கவே டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லி அதை எடுக்கிறாரு. அடுத்த நிமிஷமே அது மறைஞ்சு போயிருது. இதை பார்த்து இவரும் பயந்து போய் அங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்ப சில பேர் ஹீரோ செக் பண்றாங்க. ஏன்னா ஒரு வேலை செய்யற இடத்துல ஒவ்வொரு ஸ்டோனோட மதிப்பு ரொம்ப அதிகம். யாருமே அதை எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதனாலதான் இவரையும் கூப்பிட்டு வச்சு செக் பண்றாங்க. ஹீரோ எதுவும் எடுக்கலன்னு தெரிஞ்சதுமே அவரை விட்டுறாங்க. இப்ப ஹீரோவுமே வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா அந்த கல்லு தானால மறைஞ்சு போகல. ஹீரோவோட சூப்பர் பவர்னால இவரு தான் அதை மறைவே வச்சிருப்பாரு. அவரோட பேக்ல இருந்து 1-2 இல்ல நிறைய கல்லை எடுத்து செக் பண்றாரு. எல்லாமே ரொம்ப விலை மதிப்புள்ள ஸ்டோன்னு தெரியுது. ஒவ்வொரு கல்லோட விலையுமே 50 இருந்து 60 லட்சத்துக்கு போகும். இது எல்லாமே எடுத்துட்டு விக்கலான்னு கிளம்புறாரு. அப்ப திடீர்னு ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க நான் இந்த கல்லை உங்ககிட்ட விக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. ஹீரோ அதை வாங்கி பாக்குறாரு. பார்த்தா அந்த கல் ரொம்ப ரேர் ஆனது. அதனாலே உடனே கம்மியான ரேட்டை கொடுத்து அந்த கல்லை வாங்கிக்கிறாரு. அப்புறமா ஹீரோ அவர்கிட்ட எல்லா கல்லையும் எடுத்துட்டு போய் விக்கலான்னு போறாரு. அந்த கடைக்காரருமே 2 மணி நேரமா உட்கார்ந்து ஒவ்வொரு கல்லையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா $5 மில்லியன் காசு அந்த ஹீரோ கிட்ட கொடுக்கறாரு. இதுவே ரொம்ப அதிகம். இருந்தாலும் இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு மாலுக்கு போய் நல்ல கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு பிசினஸ் மேனா ஆளே மாறி வெளியே வராரு. இப்ப என்ன பண்றாருன்னா அந்த கல்லு உடைக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க கூலிக்கு வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து பேசி நிறைய கல்லை வாங்கிட்டு அதையும் போய் சேல்ஸ் பண்ணி பணக்காரர் ஆயிடுறாரு.